சிறிய குழந்தை முதல் பெரிய மனிதர்கள் வரை உலகில் தேநீர் பருகாத ஆட்களே இருக்க மாட்டார்கள். தேநீர் மனிதனின் வாழ்க்கையோடு ஒன்றிப்போன ஒன்று. சிலரால் தேநீர் இல்லாமல் ஒரு பொழுதை கூட கழிக்க முடியாது எனலாம். இப்படி மனித வாழ்க்கையோடு பின்னி பிணைந்து கொண்ட அந்த தேநீர் கொடுக்கும் தேயிலைக்கான தினம்தான் டிசம்பர் 15ஆம் தேதி. உலகில் அதிகம் தேயிலை உற்பத்தி செய்யும் நாடுகளான இந்தியா, இலங்கை, வங்கதேசம், நேபாளம், இந்தோனேஷியா, வியட்நாம், கென்யா உள்ளிட்ட நாடுகளில் இந்த தினம் 2005ஆம் ஆண்டு முதல் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. உலகளவில் பிரசித்தி பெற்ற தேயிலைகளில் இந்தியாவின் தேயிலையும் அடக்கம். இந்தியாவில் இதன் வரலாறு மிக பெரியது. இந்தியாவை பொறுத்தவரை தேயிலை தொழில் சுமார் 180 ஆண்டுகள் பழமையானது. உலகில் மிகப்பெரிய தேயிலை உற்பத்தி நாடாகவும் தேயிலை நுகர்வு நாடாகவும் தற்போது இந்தியா திகழ்ந்து வருகிறது. இந்தியாவின் வணிக பயிர்களில் தேயிலை மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. 1830ஆம் ஆண்டின் பிற்பகுதியில்தான் இந்தியாவில் தேயிலையின் வணிகம் உற்பத்தி ஆரம்பமானது. அதற்கு முன்பு அஸ்ஸாம் காடுகளில்தான் பெரும்பாலும் தேயிலை விளைந்தது. அஸ்ஸாம் தேயிலை, டார்ஜிலிங் தேயிலை, தமிழகத்தின் நீலகிரி தேயிலை ஆகியவை சிறப்பு புவி குறியீட்டு எண் பெற்றவையாகும். ஆங்கிலத்தில் ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் டேக்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் தேயிலை உற்பத்தியில் புவியியல் ரீதியான தனித்த பகுதிகள் பிரிக்கப்பட்டுள்ளன. தேயிலையின் தரம், மனம், சுவை ஆகியவற்றில் வேறுபட்ட தேயிலை வகைகள் இந்த பகுதிகளில் பயிர் செய்யப்படுகின்றன. அந்த வகையில் டார்ஜிலிங், அஸ்ஸாம், நீலகிரி ஆகியவை தேயிலை விளையும் சிறப்பு பகுதிகள் ஆகும். இமயமலையில் உள்ள பனிப்படர்ந்த அடிவாரத்தில் பயிர் செய்யப்படும் டார்ஜிலிங் தேயிலை இப்பகுதிக்கே உரிய அதிக குளிர், ஈரப்பதமான பருவநிலை, மழையளவு, மண் வளம் மற்றும் மலைச்சரிவுகளின் சாகுபடி ஆகிய தன்மைகளால் டார்ஜிலிங் தேயிலை சிறப்பு சுவை கொண்ட தன்மையை பெற்றுள்ளது. இந்த வகை தேயிலை உலகில் வேறெங்கும் பயிரிடுவதில்லை என்பது இதன் தனிச்சிறப்பாகும். டார்ஜிலிங் தேயிலை போலவே அஸ்ஸாம் தேயிலையும் உலக புகழ் வாய்ந்தது. அஸ்ஸாமில் விளையும் தேயிலை மிகவும் சுவையான, பளிச்சென்று நிறம் கொண்ட தேநீரை தரும் தேயிலையாகும். தமிழ்நாட்டில் நீலகிரி மலைப்பகுதியின் சரிவான நிலப்பகுதிகளில் பயிராகும் தேயிலை மிகவும் சுவை கொண்டதாகும். அதிகபட்ச தேநீர் சுவையை விரும்புவோர் நீலகிரி தேயிலை தேர்வு செய்வார். இந்தியாவில் உற்பத்தியாகும் தேயிலை ரஷ்யா, பிரிட்டன், அமெரிக்கா, சிங்கப்பூர், இலங்கை, போலாந்து, ஜெர்மனி, ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. உலகளவில் நடைபெறும் தேயிலை உற்பத்தியில் 25% பங்களிப்புடன் இரண்டாவது மிகப்பெரிய தேயிலை உற்பத்தியாளராக இந்தியா உள்ளது. மேலும் இரண்டாவது மிகப்பெரிய தேயிலை உற்பத்தியாளராகவும் உள்ளது. உலகளவில் 4வது ஏற்றுமதியாளராகவும் இந்தியா இருக்கிறது. கடந்த நிதியாண்டு 2017-18 படி 5059 கோடி ரூபாய்க்கு தேயிலை ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. இதேபோன்று உலகளவில் செய்யப்படும் காபி உற்பத்தியில் இந்தியா 4% பங்களிப்பை வழங்குகிறது. மேலும் காபியில் 5வது மிகப்பெரிய ஏற்றுமதியாளராகவும் இந்தியா உள்ளது. இத்தாலி, ஜெர்மனி, பெல்ஜியம் ஆகிய நாடுகள் மிக அதிகமாக காபியை இறக்குமதி செய்துள்ளனர். உலகளவில் தேயிலை வணிகத்தை பிரபலப்படுத்தவும் அதன் வர்த்தகத்தை விரிவுபடுத்தவும் தான் இந்த தேயிலை தினம் கொண்டாடப்படுகிறது. அதே சமயம் தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் நலன்கள் குறித்து விவாதிக்கவும், தேயிலை விவசாயிகளின் வாழ்வாதார பிரச்சனைகள் குறித்தும் உரையாடவும் இந்த தினம் உதவுகிறது. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.